பார்லி தாக்குதல் நினைவு தினத்தை முன்னிட்டு உயிர்நீத்த தியாகிகளுக்கு ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2001 டிசம்பர் 13ஆம் தேதியன்று பார்லிமென்ட் மீது பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. அதன் 13வது நினைவு தினத்தை முன்னிட்டு உயிர்நீத்த தியாகிகளுக்கு பார்லிமென்ட் வளாகத்தில் சனிக்கிழமையன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் உயிர்நீத்த போலீசார் உள்ளிட்ட தியாகிகளின் உருவப்படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், சபாநாயகர் சுமித்ரா மகாஜன், அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், சுஷ்மா ஸ்வராஜ், பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி, காங்கிரஸ் தலைவர் சோனியா மற்றும் துணை சபாநாயகர் தம்பிதுரை உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். தாக்குதலில் வீரமரணமடைந்த பாதுகாப்பு படையினரின் குடும்பத்தினரும் பல கட்சிகளின் எம்பிக்களும் கூட அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பிரதமர் மோடி டுவிட்டர் மூலம் வெளியிட்ட செய்தியில், இந்திய ஜனநாயக கோவிலான பார்லிமென்டை பாதுகாப்பதில் உயிர் துறந்தவர்களின் தியாகம் நமது நினைவில் பதிந்து விட்டதாகவும், அவர்களுக்கு நாம் தலைவணங்குவோம் எனவும் புகழாரம் சூட்டினார். பயங்கர ஆயுதங்களுடன் 5 பயங்கரவாதிகள் பார்லிமென்டில் புகுந்து கண்மூடித்தனமாக சுட்டதில் 8 பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட 10 பேர் இறந்தனர். தாக்குதல் நடத்திய 5 பயங்கரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பார்லிமென்ட் தாக்குதல் வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட காஷ்மீரைச் சேர்ந்த அப்சல் குரு கடந்த ஆண்டு திகார் சிறையில் தூக்கிலிடப்பட்டான்.